அப்போ மக்கள் வந்து அங்கே அங்கே வந்து 41 பேர் இறந்த உடனே ஒட்டுமொத்த மக்களும் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனால் இவர் போயிட்டு என்ன பேசுகிறாரு? விஜய் மேலே தான் தப்பு. ஒரு தலைவர் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்தது தப்புன்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே கேரளாவில் மூணாறில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஆடு பாலம் கீழே ஒரு ஆறு ஓடுது, சரிங்களா? அந்த எல்லோரும் வந்து இந்த ராஜீவ் காந்தி வர்றாருன்னா அங்கே ஒரு ஒரு மைதானம் இருக்குது, அதில் போய் ஹெலிகாப்டர் இறங்க போகுது. இதில் தான் ராஜீவ் காந்தி வர்றாருன்னு சொல்லிட்டு போய் எல்லாத்தையும் பாலத்தில் நின்று பாலம் கீழே அந்த விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் செத்து போயிட்டாங்க, சரிங்களா? இந்த 100 பேர் சாவுக்கு காரணம் வந்து ராஜீவ் காந்தி தான் சொல்லிட்டு அவர் மேலே கொலை குற்றம் சுமத்தி வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் பேசி செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து அங்கே கங்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு நெரிசலில் வந்து செத்து போனது கேள்விப்படுறோம். ஜெயலலிதா மகாமகம் என்ன, இந்த ஜெயலலிதாவும் இவங்களும் சேர்ந்து குளிக்க போனது. ஒரு இடத்த ஒதுக்குறாங்க, அந்த இடத்துல போய் குளிக்காமல் பொதுவாக மக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல படிக்கட்டில் போய் குளிப்போன்னு திடீர்னு திட்டத்தை மாற்றி அங்கே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு 100 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்க. உடனே ஜெயலலிதாவை வந்துட்டு ஜெயலலிதா தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு எந்த ஒரு அரசியல்வாதியாவது பேசியிருப்பாங்களா? அப்போது இந்த மக்களுக்கு என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், கடுப்பில் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். நேற்றுக்கு ஒரு பையன் போய் கேள்வி கேட்குறாங்க,